hello guys, இன்னைக்கு இந்த வீடியோ டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோனோட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க சரியா. வீட்டில் பசங்களோ இல்லை நீங்களே வந்து போட்டு மறந்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஐஃபோனோட பாஸ்வேர்ட் போட்டு மறந்துடுறாங்க. ஸோ ஐஃபோனோட பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கடைக்கே போகாமல் ஐஃபோனோட பாஸ்வேர்ட் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோம் சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கில் வந்து எதுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அதில் வந்து வாய்ஸே கிளியராக கேட்க மாட்டேது, அதனால் வந்து வீடியோ வந்து டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஒரு சின்ன கிளிப் மட்டும் தான் இங்கே நான் ஷூட் பண்ணிருக்கிறேன். மற்றபடி எல்லா கிளிப்பும் நான் வந்து வீட்டிலே ஷூட் பண்ணிட்டேன். கடையிலேயே போகாமல் நீங்கள் வந்து உங்கள் ஐஃபோனோட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுற சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பண்ணோன்னாக்கா நீங்கள் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபோனோட ஐக்ளோட் ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐக்ளோட ஐடி ப்ளஸ் ஐக்ளோட் பாஸ்வேர்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் உட்காந்த இடத்துல பண்ணலாம். அது எப்படி பண்ணுற சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து எந்த ஒரு பேக்கப்ஸும் இருக்காது. உங்கள் ஃபோன் ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிடும், ஃபுல்லாகவே ஃபார்மேட் ஆகிடும் சரியா. அது உங்கள் ஃபோனில் பேக்கப் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணினாக்கா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா பேக்கப்புமே போயிடும். அது பண்ணது பிறகு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்ன ட்ரிப்ஸில் வந்து நம்ம பேக்கப்ஸ் எல்லாமே போயிடுச்சு நீங்கள் சொல்லவே கூடாது. கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே போயிடும். எந்த ஒரு பேக்கப்பும் இருக்காது. ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு எதுவுமே இருக்கவே இருக்காது. ஃபோன் புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சரியா. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும், இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க. எங்கே போய் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணாலும், கடையிலேயே போய் நீங்கள் ரீசெட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த பேக்கப்பும் கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும் சரியா. என்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குது, அந்த ஐஃபோன் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ண சொல்லி. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்த்து சுபுத்தமெட்டிக் யூடியூப் சேனல். ஸோ வாங்க லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து என்னோடய ஒரு ஐஃபோன் இருக்குது. இந்த ஐஃபோன் வந்து எனக்கு வந்து ரீசெட் இப்போ பண்ண தேவையில்லை. இருந்தாலும் நான் அந்த ப்ராசஸ் மட்டும் காட்டிடுறேன். அதை எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியாக. இப்போ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் மறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 வாட்டி வந்து 10 டைம்ஸ் நீங்கள் வந்து தப்பான பாஸ்வேர்ட் நீங்கள் இதில் போடணும். இப்போ நான் 10 டைம்ஸ் வந்து தப்பான பாஸ்வேர்ட் போட்டேன். ஒரு டைம் ஆயிடுச்சா, 2 டைம் ஆயிடுச்சா, 3 வாட்டி ஆயிடுச்சா பார்த்துக்கோங்க. 10 டைம்ஸ் 10 வாட்டி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வாங்க போடும்போது ஐஃபோன் அன்அவைலபிள் காட்டுதா, கீழே வந்து ட்ரை அகைன் ஆஃப்டர் 1 minute சொல்லி காட்டுது. எமர்ஜென்சி ப்ளஸ் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம்னாக்கா ஃபோன் வந்து ஸ்டார்ட் ஐஃபோன் ரீசெட் சொல்லி உங்களுக்கு கீழே காட்டுதா. இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஐஃபோன் ரீசெட் சொல்லி காட்டுது. இப்போ நான் இது பண்ண மாட்டேங்க. நான் இது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபோன் வந்து ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிடும். நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரீசெட் ஐஃபோன் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ண உடனே உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரீசெட் ஆகிடுங்க. ஃபோன் ரீசெட் ஆன உடனே உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் வந்து லோட் ஆகும். ஆனால் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து மினிமம் வந்து 50க்கு மேலே வந்து சார்ஜர் கண்டிப்பாக இருக்கணும். ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் பண்ணினாக்கா அந்த ப்ராசஸ் ஆகும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா திரும்ப ஆன் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண கூட தேவையில்லை, உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபோன் ரீசெட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும்போது நீங்கள் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடணும். வைஃபை கனெக்ட் பண்ணணும். வைஃபை கனெக்ட் பண்ணிங்களா இல்லை சிம் போட்டுருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். நீங்கள் ஃபோன் புதுசாக வாங்கும்போது என்னென்ன செட்டப் கேட்குமோ அதே மாதிரி தான் செட்டப் உங்களுக்கு கேட்கும். அந்த செட்டப் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபோன் வந்து நார்மலாகவே ஆன் ஆகிடும். கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போகும்போது உங்கள் ஃபோனோட ஐக்ளோட் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்கும். அது போட்டால் மட்டும் தான் கண்டிப்பாக ஃபோன் உள்ளே போகும், இல்லைனா போகவே போகாது. அந்த ஐக்ளோட் ஐடி பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். செட்டிங்ஸில் போனீங்கன்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட ஆப்பிள் ஐடியில் அதிலே காட்டும் உங்களுக்கு. அதில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு ஐடி மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இமெயில் ஐடி கிடையாது கைஸ், ஆப்பிளோட ஐக்ளோட் பாஸ்வேர்டு சரியா. ஐக்ளோட் பாஸ்வேர்டு ஐடி சரியா, அதுதான் ஐக்ளோட் பாஸ்வேர்டு ஐடி. நிறைய பேர் இதை பற்றி தெரியாது, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஐக்ளோட் பாஸ்வேர்டுனாக்கா இதுதான் ஐக்ளோட் பாஸ்வேர்டு சரியா கைஸ். இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண தேவையே இல்லை கைஸ். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துகிட்டு இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.